ஜாதிய உணர்வோட இருக்கலாம். நாடார்களுடைய வாழ்வுரிமைக்காக நாங்க ஜாதி சங்கம் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பேங்க் வாசல்ல ஒரு காவலாளி வந்து துப்பாக்கியோட நிக்கிறான்னா வர்றவங்கள சுட்டுக்கொள்ளவா நிக்கிறான்? அதுக்கு கிடையாது, அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நிக்கிறான். அதே மாதிரி தான் நாங்க என்ன சொல்றோம்னா, எங்கள் நாடார் சமுதாயம் நலிவுற்று இருக்கு, அரசியல் அங்கீகாரம் இல்லாம இருக்குது, அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கறது தான் எங்க சமுதாயத்துக்கான சங்கங்களை நாங்க வச்சிருக்கோம். ஆனா ஜாதிய பின்னாடி பேருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு சினிமா எடுக்க போறீங்க. அந்த சினிமாவுல என்னத்தை நீங்க சமத்துவம் பேசிட்டு போறீங்கன்னு தெரியல. அரசியலுக்குள்ளேயும் வரீங்க, அரசியலுக்குள்ள வந்து என்ன பொதுமக்களுக்கு நீங்க என்னத்தை நல்லது செஞ்சு கிழிக்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா பேருக்கு பின்னாடி ஜாதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு பெரிய கோலையான்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஜாதியை பின்னாடி வச்சுட்டா அது என்ன ஜாதி வெறியன் ஆயிட முடியுமா? நீங்க அப்படி பாருங்க, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, அனைத்து மாநிலங்களுக்கு சர்மாலா யாரு, மோடிலா யாரு, நாயுடுல யாரு, நாயக்கர்ல யாரு, எல்லாரும் பேர் வச்சுக்கிறது இல்லையா? ஏன் கோபிநாத் அவர்களுடைய அப்பாவோட சந்திரன் செட்டியார் வச்சுக்கலையா? என்னங்க நான் என்ன கேட்கிறேன், எல்லா இடத்துலயும் ஜாதி பேர் இருக்கும். அவங்க அப்படி பண்ணாங்களே, இவங்க அப்படி பண்ணாங்க. கேரளால எத்தனை